அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியினுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூல்ல இருந்து நாம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். புலிப்பாணி மகரிஷி அவங்க ஜோதிடத்தினுடைய அடிப்படை விஷயங்கள்ல இருந்து ஆழமான நுட்பங்கள் வரையில மிக எளிமையான தமிழ் வார்த்தைகளை கொண்டு அருமையான கவிதை வரிகள்ல மிக சுருக்கமா அதே நேரத்தில் நல்ல விளக்கமாகவும் நமக்கு இது வரையும் தெளிவுபடுத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இதுக்கு முந்தைய பாடல்கள் எல்லாம் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மைகள், காரகத்துவங்கள், ராசி வீடுகள், நட்சத்திரத்தினுடைய காரகத்துவங்கள், ராசி வீடுகளினுடைய காரகத்துவங்கள் இவ்வளவையும் சொல்லிக்கிட்டு வந்துட்டு நவ கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகமும் தனியா நின்னா அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான யோகங்களை, சுப யோகங்களை அல்லது அசுப யோகங்களை தரும். அதே நேரத்தில் ஒரு ஜாதகத்துல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் கூடி கூட்டு கிரகங்கள் அமைஞ்சிருந்தா அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான சுபயோகங்கள் அல்லது அசுபயோகங்கள் வரும் அப்படிங்கறதெல்லாம் மிக தெளிவா சொல்லிக்கிட்டே வந்தவங்க. இப்ப இனி வரக்கூடிய இந்த தொடர்ந்து வரக்கூடிய இனி அடுத்து வரக்கூடிய 3 பாடல்கள், அந்த 3 பாடல்கள்லையும் ஒரு மனிதனுடைய உடல் கூற்று, அதனால ஏற்படக்கூடிய சௌகரியங்கள், அசௌகரியங்கள், அதாவது ஈஸு அல்லது டிசீஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்ப அதை பத்தியெல்லாம் தெளிவா சொல்ல போறாங்க. பொதுவா கர்ம வினையை அனுபவிப்பதற்காக இந்த பூமண்டலத்துல உடல் எடுத்து உயிர் வாழ வந்திருக்கிற ஜீவாத்மா தன்னுடைய வாழ்நாட்கள்ல உடல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் அனுபவிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை அனுபவிக்கிறது எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறத இந்த பாடல்கள்ல தெளிவுபடுத்துறாங்க. பொதுவா எந்த ஒரு இயக்கமும் இயல்பா இருந்தா அது சௌகரியம் அப்படின்னு பேரு. அந்த இயக்கத்துல ஒரு தடங்கள் ஏற்பட்டு அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடு அதிகரிச்சாலோ அல்லது குறைஞ்சாலோ அதனால ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் இதெல்லாம் உண்டு. இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய உடம்பானது 72,000 நாடி நரம்புகளால இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இது சந்தேகம் வரலாம். 72,000 நாடி நரம்புன்னு சொன்னா ஒண்ணு நாடியா இல்ல நரம்பா? அதாவது நம்முடைய உடம்பானது ரத்தம், எலும்பு, சதை இந்த மாதிரி 7 வகையான தாதுக்களை கொண்டு அமைக்கப்பட்ட இந்த உடம்பானது சிறிய மற்றும் பெரிய நரம்புகள் 72,000 நரம்புகளால இணைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறதுதான் உடல் கூறு. இந்த 72,000 நரம்புகளிலேயும் நாம சுவாசிக்கக்கூடிய அந்த உயிர் காற்றானது தன்னுடைய பயண காலத்தில அந்த 72,000 நரம்புகளையும் அதன் இயல்புக்கு ஏற்ப அதற்குண்டான சத்துக்களை கொடுத்து இயங்க வைத்து திரும்ப வெளியில போகணும். நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த பிராண வாயுவானது இந்த உடல்ல இருக்கக்கூடிய 72,000 நரம்புகள்லையும் பயணிக்கும் போது ஈஸியா பயணிச்சு போனா இயல்பா இருந்தா அந்த உடம்புக்கு சௌகரியமா இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அதே நேரத்தில் அப்படி தன்னுடைய பயண காலங்களிலே அந்த 72,000 நரம்புகளிலேயும் இந்த பிராணவாயுவானது அதன் இயல்புக்கு ஏற்ப பயணிக்கிற காலத்தில தடங்கள் ஏற்பட்டாலோ அல்லது அந்த பயணம் வேகம் அதிகரித்தாலோ அல்லது வேகம் குறைந்தாலோ அசௌகரியம் ஏற்படும். சௌகரியம்னு சொன்னா நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி ஈஸு, அசௌகரியம்னு சொன்னா டிசீஸ், அதைத்தான் நாம நோய்ங்கிறோம். இந்த மாதிரி நம்முடைய உடம்புல இந்த 72,000 நாடி நரம்புகளினுடைய இயக்கங்களையும் தச நாடிகளுக்குள்ள குறிக்கையும் கூட நம்முடைய முன்னோர்கள் ஆயுர்வேதங்களிலே தொகுத்து கூறியிருக்கிறார்கள். அந்த தச நாடியையும் கூட திரிநாடியாக 3 நாடிகளாக தொகுத்து அந்த 3 நாடிகளினுடைய இயக்கங்களிலே ஏற்படக்கூடிய கூடுதல் குறைச்சல்களை வச்சு அந்த இயக்கத்தினுடைய தடங்களை வச்சு எந்த மாதிரியான நோய் உண்டாகும் அப்படிங்கறதையும் நம்முடைய முன்னோர்கள் கணிச்சு ஆயுர்வேதமாக தொகுத்து கூறியிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்களினுடைய சாத்தியம் ஏறத்தாழ 4,448 வியாதிகள். இதுல ஏதாவது ஒன்று அல்லது பல அந்த மனிதனை அட்டாக் பண்ணும். அதனால அந்த மனிதனுக்கு அசௌகரியம் ஏற்படும். அதைத்தான் நோய் குறிகள் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவா ஆராய்ந்து அறிந்து நமக்கு
சாஸ்திரங்களாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த 3 நாடி என்னன்னு சொன்னா வாத நாடி, பித்த நாடி, சிலேத்தும நாடி, அல்லது வாயு நாடி, உஷ்ண நாடி, கப நாடி அப்படின்னு தொகுப்பாங்க. இந்த 3 நாடியையும் ஒரு மனிதனுடைய மணிக்கட்டை தொட்டு பார்த்து, ஆணா இருந்தா வலது மணிக்கட்டு, பெண்ணா இருந்தா இடது மணிக்கட்டு, அதனை தொட்டு பார்த்து அந்த நாடிகளினுடைய இயக்கங்களில் ஏற்படக்கூடிய பேதங்கள், அந்த பேதங்களை கொண்டு உனக்கு இந்த மாதிரி வியாதி அட்டாக் ஆகும், இந்த மாதிரி நீ அசௌகரியத்தை சந்திப்ப அப்படிங்கிறத மிக தெளிவா நம்முடைய சாஸ்திரிகள் எல்லாம் நோய்களை கண்டு அறிந்து அதற்கேற்ற மருத்துவத்தை செஞ்சு இந்த மனித சமுதாயத்தை வாழ வச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு விஞ்ஞான யுகம், எத்தனை விஞ்ஞான யுகம் வந்தாலும் ஆதியில நம்முடைய முனிவர்கள், நம்முடைய ஞானியர்கள், வானவியல் சாஸ்திரிகள் இவங்க சொன்ன அந்த 4448 வியாதிகளினுடைய பெயரை மாத்தி மாத்தி சொல்லுவாங்களே தவிர இதுக்கு மிஞ்சி எந்த ஒன்றையும் இன்றைய விஞ்ஞான உலகம் கண்டுபிடிக்கலன்னே நாம சொல்லலாம். சோதிட மேதைகள் மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு இதை பிரிச்சு ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிரகங்களினுடைய அமைப்பை கொண்டு அந்த ஜாதகனுக்கு எந்தெந்த வயசுல எந்தெந்த காலத்துல என்னென்ன நோய் வர வாய்ப்புண்டு, அந்த நோயை தீர்க்க முடியுமா தீர்க்க முடியாதா, அது சாதாரணமாக உணவு முதலிய பழக்க வழக்கங்களினாலே ஏற்பட்ட நோயா, அதை தீர்க்கலாமா தீர்க்க முடியாதா, அல்லது கண்ண வியாதியா அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவா விளக்கி வந்திருக்கிறாங்க. அதைத்தான் இங்க புலிப்பாடி மகரிஷி அந்த வாத பித்த சிலேத்துமம் இந்த 3க்கும் காரணமா இருக்கக்கூடிய கிரகங்கள் எது எது அப்படிங்கிறத இந்த பாடல்ல 176வது பாடல்ல நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. முதல்ல நாம அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை எடுத்து பார்ப்போம். பாரப்பா இன்னும் ஒரு விவரம் கேளு, பகர்புதனும் குருசனியும் வாத நாடி, சீரப்பா துர்க்கிரகம் சூரி செய்யும், சிறப்பான பாம்புகளும் பித்த நாடி, நேரப்பா பான்மதியும் சுங்கந்தானும், நேர்மையுள்ள சிலேத்துமத்தின் கிரகம் என்று, வீரப்பா போகருட கடாட்சத்தாலே, விவரம் எல்லாம் புலிப்பாணி விளம்ப கேளே அப்படின்னு முடிச்சிருக்கிறார். இப்ப அந்த முதலடியில பாத்தீங்கன்னா பாரப்பா இன்னும் ஒரு விவரம் கேளு, இன்னும் ஒரு விவரம் சொல்ல போறேன், அதை கூர்மையா கேளு அப்படிங்கிறாரு. அதே முதலடியில 2வது வரியா சொல்லும் போது பகர்புதனும் குருசனியும் வாத நாடி அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பகர்புதன் அதாவது புதன் கிரகம், பகர்னா பகரக்கூடிய சொல்லக்கூடிய அப்படின்னு அர்த்தம். குருனா குரு பகவான், வியாழ பகவான் சொல்லுவோம், பிரகஸ்பதினு சொல்லுவோம். சனினா சனி பகவான். அப்ப புதன் குரு சனி இந்த 3 கிரகமும் வாத நாடின்னு சொல்லி இருக்கிறார். பகர்புதனும் குரு சனியும் வாத நாடி. அப்ப இந்த புதன் குரு சனி ஒருத்தருடைய ஜாதகத்துல வலிமை பெற்றிருந்தால், ஆட்சி உச்சம் நட்பு போன்ற பலம் பெற்றிருந்தால், சுபகிரகங்களுடைய சேர்க்கையோட இருந்தால், அல்லது அந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களாக இருந்தால் அந்த ஜாதகனுடைய உடம்புல வாதம்ங்கிற தத்துவமானது சீரா இயங்கும் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருடைய உடம்புல அதனுடைய இயக்கம் சீரா இருந்தாவே அது சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது, அந்த ஜாதகனை எந்த வகையிலும் பாதிக்காது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லாம இந்த புதனோ குருவோ சனியோ இந்த 3 கிரகங்கள் பாதிப்பான அம்சத்துல இருந்தால், நீச்சம் வகைவிடு அல்லது அந்த ஜாதகத்துல துஷ்ட ஆதிபத்தியம் 8ஆம் இடம் 6ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி கிரகமா வர்றது ஆதிபத்திய கெடுதல். அதே மாதிரி பகை கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறது, நைசர்கிக பாவ கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறது. இதெல்லாம் அந்த வாதத்தன்மையானது அந்த ஜாதகருடைய உடம்புல சீர்கட்டு இயங்கும் அப்படின்னு இருக்கும். இயக்கம் இயல்பா இருந்தால் சௌகரியம், அந்த இயக்கம் தடைப்பட்டால் அல்லது கூடினால் அல்லது குறைந்தால் அசௌகரியம், டிசீஸ், நோயை கொடுக்குங்கிறது புலிப்பாணி சித்தருடைய குறிப்பு. அடுத்து 2வது அடியில் அவர் சொல்லும் போது சீரப்பா துர்க்கிரகம் சூரி செய்யும். துர்க்கிரகம் அப்படின்னு சொன்னா துஷ்ட கிரகம் என்று சோதிட சாஸ்திரத்தில் வர்ணிக்கப்படக்கூடிய சூரியனா சூரிய பகவான், சேயினா செவ்வாய் பகவான். அதே 2வது அடியில 2வது வரியா வரும்போது சிறப்பான பாம்புகளும் பித்த நாடி அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
ஏன் சிறப்பான பாம்புகள்னு சொல்றாருன்னு சொன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்துல அவருடைய கர்ம வினைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூட்சமமான கிரகங்கள் என்று சொன்னால் அது அந்த பாம்பு கிரகங்கள் தான். பாம்பு கிரகங்கள்னு பொதுவா சொல்லி இருக்கிறதுனால ராகுவையும் குறிக்கும், கேதுவையும் குறிக்கும். ஆக ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த துஷ்ட கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சூரிய பகவானோ செவ்வாய் பகவானோ அல்லது ராகுவோ அல்லது கேதுவோ சிறப்பாக இருந்தால், வலிமை பெற்றிருந்தால், சுப கிரகங்களோட சேர்ந்திருந்தால், சுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தால், அந்த ஜாதகருக்கு அவருடைய உடம்புல பித்தத்தன்மை அப்படிங்கிறது இயல்பா இருந்து அவருக்கு அந்த தன்மை இயங்க வேண்டிய முறையில இயங்கினால் அது சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராது, அவருடைய உடம்பு சுகாதாரத்தோட இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லாமல் மாறுபட்டால் அந்த ஜாதகருக்கு அந்த பித்த சம்பந்தமான நோய்கள் வரும். பித்த சம்பந்தமான நோய்கள்ங்கிறது எது? வாந்தி, குமட்டல், வாய் எரிச்சல், வயிற்று எரிச்சல், தலையில எரிச்சல், உள்ளங்காலில் எரிச்சல் எல்லாம் பித்தத்தினால வரக்கூடியது. சில பேருக்கு இளமையில நரை வந்துச்சுன்னா பித்த நரை அப்படிம்பாங்க. பித்தம் உள்ளவங்களுக்கு இளம் வயசுலேயே தலையில நரைக்கும். அவருடைய ஜாதகத்துல சூரியனோ செவ்வாயோ ராகு கேதுக்களோ கெட்டிருந்தா அவர் பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்களை சம்பாதிப்பாரு, அனுபவிப்பாரு, கஷ்டப்படுவாருன்னு அர்த்தம். அடுத்த 3வது அடியில சொல்லும் போது நேரப்பா பான்மதியும் சுங்கன் தான். பான்மதி அப்படின்னு சொன்னா பால் போன்ற மதி, வெண்மையான மதி, நிலவுன்னு அர்த்தம், சந்திரன் அர்த்தம். சுங்கன் சொன்னா சுக்கிர பகவானை குறிக்கும். அப்ப ஒருத்தருடைய ஜாதகத்துல சந்திரனும் சுக்கிரனும் நேர்மையுள்ள சிலேத்துமத்தின் கிரகம் என்று அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால சிலேத்துமத்தன்மையுடைய கிரகங்கள் அந்த ரெண்டும் சந்திரனும் சுக்கிரனும். ஒருத்தருடைய ஜாதகத்துல சந்திரனும் சுக்கிரனும் கெட்டு இருந்தாலோ, பாவ ஆதிபத்தியங்கள் பெற்றிருந்தாலோ, நைசர்கிய பாவ கிரகங்களோட இணைந்திருந்தாலோ, தாரபலத்துல பாதிப்பான அம்சத்துல இருந்தாலோ அந்த ஜாதகருக்கு சிலேத்துவம் சம்பந்தப்பட்ட, அதாவது கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும் அப்படிங்கிறத சூட்சமமா புலிப்பாணி சித்தர் நமக்கு சுட்டி காட்டுறார். சிலேத்துவம் அப்படிங்கிறது நீர்த்தன்மை, வேற ஒண்ணும் இல்லை. ரத்தத்துல இருக்கக்கூடிய நீர்த்தன்மை, உடம்புல சதைகள்ல இருக்கக்கூடிய நீர்த்தன்மை, மூட்டுகள்ல இருக்கக்கூடிய நீர்த்தன்மை எல்லாம் அந்த சிலேத்துவ தன்மை தான். அந்த சிலேத்துவம்ங்கிறது, அந்த நீர்த்தன்மைங்கிறது ஒருத்தருடைய உடம்புல கூடவும் கூடாது, குறையவும் கூடாது, இயல்பா இருக்கும். அந்த சிலேத்துவத்தன்மை இயல்பா அவருடைய உடம்புல இயங்கினா சௌகரியம். இயல்புக்கு மீறி கூடுதலாவோ குறைச்சலாவோ பாதிப்படைஞ்சிருந்தா சிலேத்துவம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அவருக்கு உண்டாகும். உதாரணத்துக்கு மூக்குல தடி இருக்கணும். நாம சுவாசிக்கக்கூடிய காற்று முழுக்க 100% தூய்மையான காற்றுன்னு சொல்ல முடியாது, அசுத்த காற்றாகவும் நாம சுவாசிக்கிறோம். அந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தன்மையை ஃபில்டர் பண்ணக்கூடியது இந்த சளிக்கு உண்டு. சளி இருக்கணும், இயல்பா இருக்கணும், அளவோட கூடுனா தும்மல், சைனஸ் ப்ராப்ளம், மூக்குல புண்ணு வர்றது, ரத்தம் கசிகிறது, நுரையீரலை தாக்குறது. இந்த சிலேத்துவங்கிறது பெரும்பாலும் மனித உடம்புல நெஞ்சுக்கு மேற்பட்ட பாகங்கள்ல தான் இயங்கும். அதனால அந்த சிலேத்துவம் அப்படிங்கிறது சந்திரனும் சுக்கிரனும் ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்ல வலிமை பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு சிலேத்துவம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகாது. இயல்பாக சிலேத்துவத்தன்மை அவருடைய உடம்புல இயங்குவதால் அவருடைய உடல் சுகாதாரத்தோடு சௌகரியமாக வாழ்வார் அப்படிங்கிறது இங்க நமக்கு புலிப்பாணி சித்தர் குறிப்பிடக்கூடியது. 4வது அடியில் அவர் சொல்லும் போது, வீரப்பா போவருட கடாட்சத்தாலே விவரமெல்லாம் புலிப்பாணி விளம்பக்கேளே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இல்லையா. புலிப்பாணி சித்தருங்கிறது போகருடைய கடாட்சத்தினால அவர் சித்தர் ஆனவர். போகர் பழனிமலை காடுகள்ல மூலிகை தேடிக்கிட்டு இருக்கும் போது அவர் தாகத்தினாலையும் பசியினாலையும் மயங்கி சுருண்டு விழுந்தது போது அதனை கண்டு பொறாமல் அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக புலி மேல ஏறி போய் தண்ணி கொண்டுகிட்டு அவருடைய மயக்கத்தை தெரிவித்து அவருக்கு உணவு கொடுத்து அவருடைய பசியை போக்குனதுனால போகர் தான் அவருக்கு புலிப்பாணின்னு பேர் வச்சார். போகருக்கு தெரிஞ்ச மூலிகை வைத்தியம் பூரா புலிப்பாணிக்கும் தெரியும். போகருடைய கடாட்சத்தினாலதான் அவர் சித்தர் ஆனார். போகருடைய கடாட்சத்தினாலதான் அவருடைய சோதிட ஞானம் பெருகு, வானவியல் வல்லாளனா அவர் வர்றதுக்கு காரணமா இருந்தவர் போகர் தான். அதை இங்க சுட்டி காட்டுறார். விளம்ப கேளேங்கிறார். இன்னும் சொல்ல போறேன் கேளு, இன்னும் 2 பாட்டுல சொல்ல போறார்.
எனவே அன்பர்கள் தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.